சட்டப்படி எல்லோரும் சமம். சட்டப்படி எல்லோரும் சமம்னா இன்னைக்கு அஜித்குமார் கொல்லப்பட்டிருப்பானா? கொல்லப்பட்டிருக்க மாட்டான். அவன் ஏழைங்கிறதுனால கொல்லப்பட்டான். சட்டப்படி அவனை கொல்ல முடியாதுங்க. அவன் ஏழை, அதனால செத்துட்டான். இப்ப 1,76,000 கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்குங்க, ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்குங்க. சரிங்களா? எப்படி அஜித்குமார் மேல குற்றம் சுமத்தப்பட்டது நிரூபிக்கப்படல. நிகிதாங்கிற பெண் குற்றம் சுமத்தி இருக்காங்க, விசாரணை நடக்குது. கேள்வி என்ன? ஒரு ஏழை அஜித்குமார் விசாரிக்கப்படும் போது அவன் நிர்வாணமாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு சாவடிக்கப்படுகிறான். ஏன் இது கனிமொழிக்கு நடக்கல, கருணாநிதி குடும்பத்துக்கு நடக்கல? கனிமொழியும் குற்றச்சாட்டப்பட்டவர் தானே. பீகார் ஜெயில கழுதிங்கும் போது ஏன் நிர்வாணமாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்படல? ஏன் ஆராஜா அடிச்சு துன்புறுத்தப்படல? ஏங்க சரி, அவங்களாவது பெரிய பெரிய டான்னு வச்சுக்கோ விடுங்க. இந்த ஒரு கண்ணுக்குட்டி இருந்தாங்க நம்ம ஊர்ல, கள்ளக்குறிச்சி கண்ணுக்குட்டி. தெரியுதா கள்ளக்குறிச்சி கண்ணுக்குட்டி யாருன்னு? 67 பேருக்கு சாராயம் ஊத்தி கொடுத்து கொன்ன, கள்ள சாராயம் ஊத்தி கொடுத்து கொன்ன அந்த கண்ணுக்குட்டி ஜாலியா வெளியே வந்துட்டான். ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டான். மறுபடியும் சாராயம் ஊத்திருக்காம அப்படியே பிடிச்சி வெளியே போட்டுருக்காங்க. எப்படி 67 பேரை சாவடிச்ச கண்ணுக்குட்டி நிம்மதியாக வெளியே வருகிறான் என்றால் இந்த ஆட்சி அதிகாரம் யாருக்காக இருக்கு? யோசிங்க ஐயா. கொஞ்சம் ஒரு 4-5 காது இங்க நிக்கிது, அந்த காதுகள் மட்டும் நான் கேட்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் மனிதநேயத்தோடு நடக்கிறது, இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. பல்லாயிரம் கோடி ஏமாத்தி விட்டு இங்கிலாந்துல போய் படுத்திருக்க விஜய் மல்லையாவுக்கு இதே போல விசாரணை நடக்குமா? பல்லாயிரம் கோடி ஏமாற்றி விட்டு வெளிநாடு தப்பி சென்று இருக்கிற நீரவ் மோடிக்கு இது போல விசாரணை நடக்குமா? கெஞ்சிரா மனு போட்டு அந்த நாடுகள்கிட்ட எங்கிட்ட ஒப்படைங்கிறான். அந்த நாடு ஒப்படைக்க மாட்டாங்கிறான். அவன் அங்க உட்காந்துட்டு விஜய் மல்லையா பேட்டி கொடுக்குறான். இது வரைக்கும் 3 பேட்டி கொடுத்துருக்கான் விஜய் மல்லையா. எப்படி? அப்ப பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் இருக்கு, தெரியுதா? இந்த சட்டம் ஏழைக்கான சட்டமா? கன்னியாகுமரியிலிருந்து மலைகள் வெட்டப்பட்டு லாரி லாரியா ஆயிரக்கணக்கான லாரிகள் வெளிச்சம் துறைமுகத்துக்கு, கேரளா துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்க அந்த மணல், அந்த கல்களை வெட்டி செல்ல போற அந்த லாரி டிரைவரை யாராவது ஒருத்தர் பிடிச்சி இந்த காவல்துறையால கேட்க முடியுமா? அடிக்க முடியுமா? துன்புறுத்த முடியுமா? அங்க ஏன் போவானே? நம்ம ஆத்தங்கரையில மண் அள்ளுறானே, நம்ம ஏரியில மண் அள்ளுறானே. அந்த ஆட்களை என்னைக்காவது இந்த காவல்துறை இறக்கி வச்சு அடிச்சிருக்கா? அடிக்க மாட்டான். அடிச்சா லாரிக்கு நடுவில் படுக்கப்பட்டு ஏத்திட்டு போயிடுவான். அதான் நடந்துச்சு. ஏன் இந்த விஓ தடுக்க மறுக்கிறான்? ஏன் இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் தடுக்க மறுக்கிறான்? ஏன்னா அந்த லாரிக்காரன் டயர் கீழே போட்டு ஏத்திடுவான், செத்து போயிருவேன். அப்ப ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், வழியனுக்கு ஒரு சட்டம், இளையவனுக்கு ஒரு சட்டம். இதான நிலைமை.